அஞ்சனா, அங்க பாரு, தலைவன் வச்ச கண்ணு வாங்காம ஒன்னையே பார்த்துட்டு இருக்காண்டி. எக்ஸ்கியூஸ் மீ, சுஹாஸ்னி ஆண்டி, வாங்க வாங்க. ஒரு நிமிஷம், நான் இப்போ வந்துடுறேன், நீங்க உள்ள இருங்க. அஞ்சனா, ஹாய் ஆண்டி. பார்க்க எவ்வளவு அழகா இருக்கமா. யாருக்கனாவது பற்ற போகுது, சரியா? தேங்க் யூ so much ஆண்டி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. கொஞ்சம் இங்க வா. எங்க போயிட்ட? இதெல்லாம் ரெடி பண்ணலாம். வா இங்க, நம்ம எல்லாரும் ஒண்ணா போட்டோ எடுத்துக்கலாம். ஒரே ஒரு நிமிஷம், நான் போய் டச் அப் பண்ணிக்கிறேன். ஹாய் ப்ரோ. என்ன இதான் வரட்டேமா? உங்களுக்கு ரெடி ஆகிறதுக்கு இவ்வளவு நேரமா? சீக்கிரம் ரெடி ஓகே ஓகே, நானும் ரெடி ஆயிட்டு வந்துறேன். போங்க போங்க. ஓகே சரி வாங்க, நம்ம போட்டோ எடுத்துக்கலாம். போலாம். ருத்ரா, இங்க நீயா வரல, உன் மரணம் உன்னை இழுத்துட்டு வந்திருக்கு. என் அப்பாவை கொன்னவன் நீ, உன்னை பழி வாங்க இந்த நாகினி வந்திருக்க. என்ன மாப்பிள்ள சார், வெட்டிங் ஃபங்க்ஷனில் கூட சீரியஸாக இருக்கீங்களே. அட, என்ன இன்னும் ரெடி ஆகலையா? நீங்கள் உண்மையிலேயே அஞ்சனாவை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறீங்களா? ப்ரோ, நல்லா யோசிங்க, இப்போ கூட உங்களுக்கு டைம் இருக்கு. அட, என்னோட வாழ்க்கையை அழிக்க நினைச்ச எதிரி நீ. உன் கல்யாணத்தன்னைக்கே நான் உன்னை கொன்னு காட்டுறேன். உன் கதையை கண்டிப்பா முடிச்சிடுவேன். நான் உங்களை கொல்றது மட்டும் இல்லாம நீங்க எல்லாரும் சேர்ந்து என் அப்பாவை ஏன் கொன்னீங்கங்கிறதையும் நான் கண்டுபிடிப்பேன். நீயா? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னோட சூட்கேஸ்ல என்ன தேடிக்கிட்டு இருக்க? அது வந்து அது உன்னோட சூட்கேஸ் இல்லையா, அதனால நீ எனக்கு ஏதாவது gift வாங்கிட்டு வந்திருப்பியோன்னு அதுல தேடிட்டு இருந்தேன். ஆனா நீ எனக்கு எதுவுமே வாங்கிட்டு வரல. ஐம் வெரி அப்செட். ரொமான்ஸோட ஒரு லெட்டர் கூட உனக்கு தெரியாது ருத்ரா. அஞ்சனா, நீ என்னோட சூட்கேஸ்ல கிஃப்ட் தேடிக்கிட்டு இருக்கல, இதுல கிஃப்ட்ஸ் இல்ல, ஏகப்பட்ட முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. சோ ப்ளீஸ் இதுக்கப்புறம் இதை தயவு செஞ்சு டச் பண்ணாத, ஓகே? OMG, this jody's together and just made for each other. What's that word? அட்டகாசம் தானே? ஐயோ, அட்டகாசம் இல்லம்மா, அற்புதம்னு சொல்லணும், சரியா? ஓ மிஸ்டர் போட்டோகிராஃபர், லெட்ஸ் ரோல். லைட்ஸ் கேமரா ஆக்ஷன். வாங்க வாங்க, போட்டோ எடுத்துக்கலாம். செம்ம சூப்பரா போட்டோ எடுக்கணும், சரியா? அதான் ரொமான்டிக்கா போஸ் கொடுங்க, சரியா? சரிங்க, கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்க ப்ரோ. ஒன்னு பண்ணுங்க, அவ இடுப்பு சுத்தி கை பிடிச்சுக்கோங்க. சீக்கிரமா போட்டோ எடுங்க. ஓகே. கைஸ், எனக்கு ஒரு கால் வந்திருக்கு, நான் கிளம்புறேன். அத்தா, ஐயோ ப்ரோ, அத்தா நில்லுங்க, இங்க நில்லுங்க. அத்தா நில்லுங்க. அஞ்சனா, மாப்பிள்ளை பையன் எஸ்கேப். உனக்கு ஒன்று தெரியுமா? அவனோட வேலைய, அதுதான் உன்னோட சக்கால்த்திய ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோ. ஆனா இது எப்படியோ, he is so hot. செல்லோ, நீ ரொம்ப அழகா இருக்க இன்னைக்கு. தேங்க்யூ. செல்லோ, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். மே காட் பிளெஸ் யூ ஆல்வேஸ். என்னோட அப்பா என்ன ஹக் பண்ண மாதிரி
எதனால எனக்குள்ள தோணுது, உண்மையிலேயே இவர்தான் என்னோட அப்பாவாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா என்னை வளர்த்த அப்பாவை கொன்னு என் மனசுல வெறுப்புக்கு ஆளானவர் இவர்தான். அவ்வளோ வெறுப்பு இருந்தும் என்னை அறியாமலேயே மனசுக்குள்ள ஒரு அன்பு வருது. 2 பேரும் கொஞ்சம் முடிச்சிட்டிங்கன்னா போலாமா? மெஹந்திக்கு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யா போலாமா? ஹலோ, நீங்க கட்டிக்க போறவரோட பேரை கையில எழுதணும். அவரோட பேர் சொல்றீங்களா? ருத்ரா. சரி, உனக்கு நான் எல்லா போட்டோவும் சென்ட் பண்றேன். எனக்கு இப்போ மெஹந்திக்கு லேட் ஆகுது, ஸோ நாங்க போய் இருக்கணும். ஓகேவா? ஹே, அனுப்புறேன்டி, கன்ஃபார்மா? சரி, ஓகேவா? பாய். எனக்கு ரொம்ப அது இச்சிங்கா இருக்குது. உங்க மெஹந்தில ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இது ஹெர்பல் மெஹந்தி மேடம். இதனால யாருக்கும் இச்சிங்லாம் வராது. பைத்தியக்காரி. ஆனா எனக்காகுது. நான் போய் கையை கழுவிட்டு வரேன். நீங்க அதுக்குள்ள இன்னொரு கோணம் எடுத்து வைங்க. என்னாச்சு அஞ்சனா? நீ இங்க இருந்து வரியா? இங்க இருந்து வரியானா? ஆப்வியஸ்லி என்னோட ரூம்ல இருந்தானே நான் வருவேன். என்னாச்சு? வெயிட். நாங்க இப்போ 2 அஞ்சனாவை பார்த்தோம். 2 அஞ்சனாவா? நீ இங்கேயும் இருக்க? நீ அங்கேயே இருக்க. அங்கெங்க இருக்கு? அங்க பாரு. அந்த அஞ்சனா எங்க போயிட்டா? 2 பேரும் குடிச்சிருக்கீங்களாடி? கல்யாணம் எனக்கு நான் தான் சொல்லப்போனா நர்வஸா இருக்கணும். உங்க 2 பேருக்கு ஃபியூஸ் போயிடுச்சா? சரி சரி, நான் போயாகணும். எனக்கு ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. இப்பதானே நான் உங்களுக்கு மெஹந்தி வச்சேன், அதுக்குள்ள காணோம். மெஹந்தி வச்சதானே கையில பிடிக்கும். மெஹந்தி வைக்காமல எப்படி கையில வரும்? எதுவும் உளராம கையில மெஹந்தி வைங்க. ஆல்ரெடி எனக்கு லேட் ஆயிடுச்சு. அப்புறம் என்னோட ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவ். ஸோ எனக்கு நல்ல மெஹந்தியா வைங்க ப்ளீஸ்.
அஞ்சனா என்னாச்சு 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 கொஞ்சம் பாருங்க. பிரார்த்தனா உனக்கு ஒன்றும் ஆகலையே? உனக்கு அடி எதுவும் படல? அடி பட்டிருக்கு. அத சரி பண்ணதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். பிரார்த்தனா பிரார்த்தனா ஒரு நிமிஷம். ஐயோ என்ன இது இவ்ளோ ரத்தம் வருதே. நீ என் கூட வா, நான் உனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுறேன். வாமா. அம்மா நீ செஞ்ச இந்த உதவிக்கு எப்படி நன்றி சொல்லன்னு தெரியல. இன்னைக்கு நீ உன்னோட உயிரையே பணயம் வச்சு என்னோட பொண்ணு உயிரை காப்பாத்திருக்க. உனக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா அதனால யாருக்கு என்ன கவலை? நான் செத்து போனாலும் எனக்காக அழறதுக்குன்னு யாரும் இல்லை. ஏன் யாரும் இல்லைன்னு சொல்ற? நான் இருக்கேன்ல. ஒரு பொண்ணுக்கு அடிபட்டுச்சுன்னா எல்லாரையும் விட யாருக்கு அதிகமா வலிக்கும்? அம்மாக்கு. பிரார்த்தனா, நான் தான் உன்னோட அம்மா. ரிஷப் தான் உன்னோட அப்பா. விதி நம்மளோட வாழ்க்கையில நிறைய விளையாட்டு விளையாடிருச்சு பிரார்த்தனா. அப்போ நீ சின்ன குழந்தை. அந்த வயசுல தான் நீயும் ப்ரொஃபஸரோட பொண்ணும் இடம் மாறிட்டீங்க. அன்னையில இருந்து நம்ம உலகமே மாறிடுச்சு பிரார்த்தனா. அம்மா பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய இணைப்பு நடந்துருச்சு, சேர்ந்துருச்சு. அப்படின்னா எந்த அப்பா சொந்த பொண்ணை விட அதிக பாசமா என்ன வளர்த்தாரோ அவரை கொன்னது என் சொந்த அப்பாவா? பிரார்த்தனா, தேங்க்யூ சோ மச் பிரார்த்தனா. தேங்க்யூ, என் உயிரை காப்பாத்திட்ட. ஐ லவ் யூ பிரார்த்தனா. தேங்க்யூ. அஞ்சனா, நீ என்னோட சகோதரி. நான் இருக்கிற வரைக்கும் நீ ஒரு கொலைகாரனை கல்யாணம் பண்ணிக்க நான் விடவே மாட்டேன். இந்த கல்யாணம் நடக்காது. அஞ்சனா என் மேல உயிரிய வச்சிருக்கா. ஆனா நான் அவளை காதலிக்கல. அவளை கல்யாணம் பண்ணி என்னால ஏமாத்த முடியாது. ஒரு வேலை அப்படி பண்ணா என்னோட அஞ்சனாவோட எமோஷன்ஸை நானே ஏமாத்துற மாதிரி ஆயிடும். அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். என் வாழ்க்கை முழுக்க எப்பவும் பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் இருப்பா. நான் என் மனசு திறந்து அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லணும். என் காதலி யாருன்னு சொல்லணும். சரி வா பிரார்த்தனா, நீ வந்து பார்ட்டியில என்ஜாய் பண்ணு. என்னோட துப்பட்டை கிழிஞ்சிருச்சு, நான் போய் இதை சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். நீ என்ஜாய் பண்ணு, நான் இப்போ வந்துடுறேன். நாட் திஸ் ஒன். இத பாரு. வெரி லைட். ஆனா அஞ்சனா நீ இத ட்ரை பண்ணி பாரு. ஏன்னா இது ருத்ரா ட்ரெஸ்ஸோட மேட்ச் ஆகும். நீ இத ட்ரை பண்ணி பாரு. ட்ரை திஸ். லெட் மீ ட்ரை இட். திஸ் இஸ் லுக்கிங் பெட்டர் நோ? ஓ, வாங்க ருத்ரா சார். சரி, அப்போ நாங்க இந்த லவ் பேர்ட்ஸை தனியா விட்டுட்டு நாங்க போயிட்டு வரோம். குட். அஞ்சனா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். ஐ லவ் யூ சொல்ல போறான் பாரு. சொல்லு. அஞ்சனா, நீ எனக்கு சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டா இருக்க. நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா என்னால இந்த சந்தோஷத்தை எப்பவும் உனக்கு தர முடியாது.
என்ன நான் இன்னொருத்திய லவ் பண்றேன். அஞ்சனா நீ என்ன பண்ற? அஞ்சனா, சின்ன வயசுல இருந்தே நான் ஒன்னு மட்டும்தான் லவ் பண்றேன் ருத்ரா. எனக்கு இந்த சடங்கு சம்பிரதாயத்துல நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் நான் கடவுள்கிட்ட இதுவரை நான் எதையாவது கேட்டிருக்கேன்னா அது ஒண்ணு மட்டும்தான் ருத்ரா. எனக்கு ஃபைனலி நான் கேட்டது எனக்கு கிடைச்சு நான் கல்யாணம் பண்ணிக்க போகும்போது நீ மறுக்கிறியா? ருத்ரா, ஐ எம் வார்னிங் யூ. நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னா ஐ எம் கோனா கில் மை செல்ஃப். அஞ்சனா, எனக்கு பதில் சொல்லு. என்ன கல்யாணம் பண்ணிக்குவியா மாட்டியா? ஆமாவா இல்லையா ருத்ரா? ருத்ரா, நான் ஒன்னும் விளையாடல. நான் உண்மையிலேயே சுற்றுவேன் ருத்ரா. ருத்ரா பதில் சொல்லு. ருத்ரா, நான் பண்ணிக்கிறேன். நான் கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அஞ்சனா. நீ நல்லா தானே இருக்க? அஃப்கோர்ஸ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அதுக்காக நீ என்ன பண்ண பார்த்த? அஞ்சனா, நீ உயிரை விட பாத்தியா? நோ வே. என்னோட காதல் உண்மையானது. ஆனா இந்த கன் போலி. அந்த ருத்ரா உன்கிட்ட வேற யாரையோ லவ் பண்றதா சொன்னா? அவன் யார லவ் பண்றான்னு எனக்கே நல்லா தெரியும். அவனோட வேலைய அவன் இந்த கல்யாணம் வேணாம்னு மறுக்கிறான்ல, அதுக்கு காரணம் நர்வஸ் தான். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பயம் இருக்கும்ல. நத்திங் எல்ஸ். அதை தவிர வேற எதுவுமே இல்லை. கேர்ள்ஸ், ரிலாக்ஸ். ஆர் யூ ஷூர்? ஆஃப் கோர்ஸ் ஐ எம். ஐ மீன், எனக்கும் ருத்ராவுக்கும் நடுவுல எந்த பொண்ணாலையும் வர முடியாது. இன்கேஸ் அப்படி யாராவது வந்தா நான் அவங்களை கொன்னுடுவேன். ருத்ரா, மாப்பிள்ளை அழைப்புக்கு முன்னாடி உன்னை அழைச்சிட்டு போக எம தூதர்களை நான் வர வைப்பேன். நான் உன்னை கொன்னுடுவேன். ருத்ரா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசியாகணும். உடனே ஸ்டடி ரூமுக்கு வா. விதி உண்மையிலேயே வலியது. எவ்வளோ பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்கு. 2 கொலைகாரங்களையும் ஒன்னாக்கிடுச்சு. 2 பேர் உயிரும் இப்போ ஒன்னா போக போகுது. ஏய் பிரார்த்தனா, நீ இங்க என்ன பண்ற? வா போய் டான்ஸ் ஆடலாம். நான் வரல, வேண்டாம். பிரார்த்தனா, எங்க கூட வந்து டான்ஸ் ஆடு. இப்ப என்னால வர முடியாது, கொஞ்சம் வேலை இருக்கு. நோ, இப்போ எந்த வேலையும் பார்க்க வேண்டாம். ஓகே, டான்ஸ் தான் முக்கியம். வா. ருத்ரா, நாம ஒரு முக்கியமான கோயிலை பத்தி கண்டுபிடிக்கணும்னு நினைச்சோம்ல, அதை பத்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ் கிடைச்சிருக்கு. இதான் அந்த கோயில். இந்த முக்கியமான கோவிலோட வாசலை தான் எதிரிங்க திறக்க நினைக்கிறாங்க. ஆனா அந்த கதவை திறக்க அவங்களுக்கு ஒரு சேஷன் அக்னியோட உதவி தேவை. சேஷன் அக்னியா? சார், அப்படிலாம் எதுவுமே இல்லை. இருக்கு ருத்ரா, நான் என் கண்ணால் அதை பார்த்தேன். நீங்க எதையோ பார்த்து ஏமாந்துருக்கீங்க சார். ருத்ரா, முதல்ல என் கண்ணால் பார்க்காத வரைக்கும் நானும் எதையும் நம்பாம தான் இருந்தேன். இச்சாதாரி நாகினி இருக்கிறது உண்மைதான், சேஷன் நாகினி இருக்கிறதும் உண்மைதான். சார், இதெல்லாம் புக்ல ஏதாவது எழுதியிருப்பாங்க. ஆனா இதெல்லாம் எப்படி உண்மையா இருக்கும்? யூ ஆர் ரைட் ருத்ரா. இந்த புத்தகத்தில் தெளிவாக எழுதியிருக்காங்க, அந்த கோயிலோட வாசலை திறக்கிறது ஒரு சேஷன் ஆக்னியால தான் முடியும். ஆனா சார், அந்த எதிரிங்களுக்கெல்லாம் அப்படி என்னதான் தேவை? அப்படி அந்த கோவிலுக்குள்ள என்ன ரகசியம் தான் இருக்கு? நம்ம நாட்டோட வளம் ருத்ரா. இந்த மாதிரி ஏகப்பட்ட கஜானாக்கள் நம்ம நாட்டில் இருக்க பல கோவில்களில் மறைஞ்சிருக்கு. அந்த மாதிரி கஜானா இந்த கோவிலையும் இருக்கலாம்.
இந்த கஜானா தப்பி தவறி கூட எதிரி கையில சிக்கிருச்சுன்னா நம்ம நாட்டுக்கே பெரிய ஆபத்து. அவங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆனா இப்ப நம்மளோட முக்கியமான வேலை என்ன தெரியுமா? அந்த சேஷனாகினி யாருங்கிறத கண்டுபிடிக்கிறது தான். ஏன்னா அவளால தான் கோயில் வாசலை திறக்க முடியும். 2 பேரும் ஒண்ணா இருக்காங்க. அப்படி என்ன பேசிட்டு இருப்பாங்க? நான் அங்க போய் ஆகணும். சார் ஆனா அந்த வாசுகி கோயில அடையணும்னு நினைக்கிறவங்க யாருன்னு நமக்கு தெரியாது. தெரிஞ்சதானே நம்மளால ஆபத்தை தடுக்க முடியும். ருத்ரா, அதுக்கெல்லாம் முன்னால இந்த வாசுகி கோயில் எங்க இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும்ல. அதுக்கப்புறம் தான் இந்த கஜானாவை கொள்ளடிக்க போறது யாருன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். நம்ம நாட்டை அழிக்க நினைக்கிறவங்கள கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் ருத்ரா, அந்த 5 பேரையும் கொன்னது இவங்கள தான் இருந்திருக்கணும். அவங்களும் இந்த கோவிலுக்கு போயிருக்கணும். ஏற்கனவே நம்ம நாட்டை தாக்கியிருக்காங்க. அப்ப 10 அசுரர்கள் தான் இருந்தாங்க. நமக்கும் அவங்கள பத்தி தெரிஞ்சிருந்தது. ஆனா இப்ப இருக்கிற எதிரிகள் வெறும் 5 பேர் தான். நம்ம டிஃபென்ஸ்க்கும் அந்த தகவல் தெரிஞ்சிருக்குது. அந்த ஆள் வேற திரும்ப வந்துட்டானா? எந்த எந்த ஆளை சொல்றீங்க? அந்த ஆள் ரொம்ப நாள் முன்னாடியே இறந்துட்டான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அவன் நம்ம நாட்டை பயங்கரமா பெருக்கிறவன். நம்ம நாட்டில் நடந்துட்டு இருக்க எல்லா பிரச்சனையும் அவன் பிளான் பண்ணி நடக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஜாங். அந்த 5 எதிரிகளோட முகம் கூட நமக்கு தெரியாது. ஒரு நிமிஷம் இங்கேயே வெயிட் பண்ணு. ஏன் இந்த 5 பேரும் சேஷனாகினியை வச்சு இந்த கோவிலை திறக்க நினைக்கிறாங்க? அதை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனா ருத்ரா, நம்மளோட எல்லா திட்டத்தையும் யாரோ தெரிஞ்சுக்கிறாங்க. சார் நீங்க சொல்றது கரெக்ட் தான். இந்த 5 பேர்ல யாரோ ஒருத்தர் அவங்க நம்ம பக்கத்துல தான் இருக்கணும். இல்லைன்னா யாரோடையாவது தொடர்புல இருக்கணும். ஆனா சார் எப்ப என்ன பிளான் பண்ணாலும் எதையாவது வெளிப்படுத்தணும்னு நினைச்சாலும் சரி அவங்க எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அது எப்படின்னு தான் தெரியல. அப்படிதான் சார் அன்னைக்கும் அந்த ஃபேஷன் ஷோல ஏதாவது நடக்கணும்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா யாரோ இருக்காங்க நம்மளோட எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஐ எம் ஷூர் அபவுட் இட். ஆனா அது யாருன்னு தான் தெரியல. ஆனா அது யாரா இருந்தாலும் சரி அவன் நமக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கான். அன்பு வாழ்த்துக்கள். கங்க்ராட்ஸ். உன் பையனுக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஆமா, நடக்க போகுது. நடக்கட்டும். இந்த கல்யாணம் நடந்துதான் ஆகணும். கண்டிப்பா நடக்கணும். ஆனா ஏன்? அதுக்கான பதிலை நான் நேரம் வரும்போது கண்டிப்பா சொல்றேன். உன் பையனோட நியூஸ் சேனல் இருக்கு, அது நம்மளுக்கு கண்டிப்பா உதவும். அதனால தான் ஒவ்வொரு சீக்கிரட்டை பத்தியும் ஒவ்வொரு இன்டர்வியூ நடக்கிறதுக்கு முன்னாடி அதை பத்தின இன்ஃபர்மேஷனை சொல்லிடுறேனே. நான் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். பல தடவை என் பையன் ஆஃபீஸ்க்கு போய் நான் நிறைய கண்டுபிடிச்சிருக்கேன். நான் ஒவ்வொரு தடவையும் அங்கே போகும்போது ஒரு புது காரணத்தை கண்டுபிடிப்பேன். ஏன்னா அங்கே போய் ஆகணுமே. சில நேரத்தில் வேற ஏதாவது சொல்லுவேன், சில நேரத்தில் வேலைன்னு சொல்லுவேன். ஆனால் பாருங்க, ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு நியூஸ் எனக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அந்த நியூஸ் எல்லாமே உங்ககிட்ட தான் கொடுத்தேன். என் பையன் கிட்ட சொந்த நியூஸ் சேனல் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு தடவையும் நியூஸ் டெலிகாஸ்ட் ஆகுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது இனியும் தொடரும். இந்த நாட்டை 5 பேர் அழிக்க நினைக்கிறாங்கன்ற தகவல் என் பையனுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா இந்த நாட்டை அழிக்க நினைக்கிற 5 பேர்ல நானும் ஒருத்தன்ற விஷயம் என் பையனுக்கு தெரியாது. என்னோட மகன் மிகப்பெரிய தேசபக்தன். ஆனா அவனோட அப்பா நான் மிகப்பெரிய தேச துரோகி. ருத்ரா, அப்படின்னா அந்த ஜாங்கோட நெருக்கமா இருக்கிற அந்த ஆள் யாருன்னு நம்ம உடனே கண்டுபிடிச்சாங்க. அவன் இங்கே தான் எங்கேயோ பக்கத்தில் இருக்கான். சரி, ருத்ரா எங்க இருக்கான்னு தெரியுமா? அவரு மேல ரிஷப் கூட பேசிட்டு இருக்காரு. ஓகே ஓகே. 2 பேரும் ஒண்ணா இருக்காங்களா? என்ன பேசிட்டு இருப்பாங்க? அங்க போய் ஒட்டு கேட்டாங்க. துரோகிகளா, நான் வரேன். அட, நீங்க 2 பேரும் ஸ்டடி ரூம்ல என்ன பண்றீங்க? ஒண்ணு இல்ல டாட். வா ருத்ரா, நமக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல. எஸ் சார், வாங்க போலாம் வாங்க. வாங்க. இன்னைக்கு திரும்பவும் கொலைகாரங்க தப்பிட்டாங்க. இவங்க கொலைகாரங்க மட்டும் இல்ல, இந்த நாட்டோட எதிரிங்க. இந்த துரோகிகளை நான் கொன்னே ஆகணும்.
யார் இந்த 5 பேரு? அப்படின்னா மொத்தம் 5 பேரா? இதுல 2 பேரு, ஒன்னு ருத்ரா, இன்னொன்னு அந்த ரிஷப். அப்போ இந்த மொத்த 3 பேரும் யாரா இருக்கும்? இல்ல இல்ல, ருத்ராவையும் ரிஷபையும் அப்போ இப்ப கொல்லக்கூடாது. இவங்க மூலமா மத்த 3 பேரும் யாருங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்புறம் என்னோட அப்பாவை கொன்னவங்கள கண்டிப்பா ஒன்னா சேர்த்து வச்சு நான் கொல்லுவேன். அப்பா ஒரு வாசுகி கோவிலை பத்தி என்கிட்ட அப்பவே ஏதோ சொல்லியிருக்காரு. இந்த 5 பேரும் கண்டிப்பா அந்த கோயிலோட சம்மந்தப்பட்டவங்களா தான் இருப்பாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ண நினைக்கிறாங்க? சார் இதை பத்தி டாடிக்கு எதுவும் தெரியக்கூடாது சார், ப்ளீஸ். நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். எஸ் சார். இப்போதைக்கு நமக்கு அந்த 5 பேரை பத்தி மட்டும் கண்டுபிடிக்க வேண்டியதான் முக்கியமான வேலை. எஸ் சார். மத்த 3 பேரும் யாரா இருக்கும்? என்ன பண்ணீங்க நீங்க? உன்னை காப்பாத்துறதுக்காக தான். இங்க கீழே ஓப்பன் வயர் இருக்குன்னு அதில் கால வைக்க பார்த்தேன். சரி, உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல? லைட்டாக தான் ஷாக் அடிச்சது, அதனால ஒன்றும் பரவாயில்ல. கொஞ்சம் அதிகமாக அடிச்சிருந்தா செத்து போயிருப்பேன். நீங்க ஏன் குறுக்க வந்தீங்க? வயல்ல என்னோட கால் பட்டா படட்டும்னு என்ன விட்டுருக்க வேண்டியதானே? ஒருவேளை ஷாக் அடிச்சிருந்தா எனக்கு தானே வலிச்சிருக்கும். உங்களுக்கு என்ன பிரச்சனை? விட்டுருக்கலாம்ல. அப்படி ஏதாவது ஆயிருந்தா என் மனசும் தான் வலிச்சிருக்கும். நீங்க என்ன சொன்னீங்க? ருத்ரா, நீ இங்க இருக்கியா? நான் இவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கேன். சரி, இங்க பாரு, என்னோட மெகந்தியை பாரு. யூ நோ வாட், ஐ அம் சோ எக்ஸைட்டட். ஃபைனலி நம்ம கல்யாணம் நடக்க போகுதுல்ல. பாவம் அஞ்சனா எவ்வளோ அப்பாவி. அவ யார்கிட்ட மருதாணி செவந்திருக்குன்னு காமிக்கிறாளோ அவனோட கை என் அப்பாவை கொன்னதால ஏற்கனவே செவந்து போய் தான் இருக்கு. இவனோட கண்கள்ல அஞ்சனா மேல காதல் இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணவே இல்லை. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அஞ்சனா. ஏன்னா என்னோட கண்கள்ல நீ இல்ல, வேற ஒருத்தி தான் இருக்கா. பிங் பாங். எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். கொஞ்சம் பேச்சுலர் லைஃப் இருக்குல்ல, அதை என்ஜாய் பண்ணலாம். நாங்க இப்போ பேச்சுலர் பார்ட்டிக்கு பிளான் பண்ணிருக்கோம். அந்த இடத்துக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் வரக்கூடாது, ஹஸ்பண்ட்ஸும் வரக்கூடாது. ஒன்லி கேர்ள்ஸ் மட்டும் தான் என்ஜாய் பண்றோம். சரியா? வா அஞ்சனா, நம்ம போலாம். பிரார்த்தனா, அப்ப நீ எங்க கூட வா. ருத்ரா, நீ அவளுக்கு சொல்லு. நீ அவளோட பாஸ் தானே? நீ சொன்னா கண்டிப்பா அவ மறக்கவே மாட்டா. ஆமா ஆமா பிரார்த்தனா, ப்ளீஸ் கோ அண்ட் ஜாயின் them. போலாமா? ஓ ஹலோ, இந்த ட்ரெஸ்ல வேணா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. அங்க எல்லாம் ஹாட்டி ஷாட்டியா இருப்பாங்க. இது பேச்சுலர் பார்ட்டி. ஓகே ஃபைன் கேர்ள்ஸ், போலாமா? பிரார்த்தனா, யூ லுக்கிங் so hot. ஆக்சுவலி நீ எப்பவுமே வெஸ்டர்ன் ட்ரெஸ் மட்டும் தான் போடணும். உனக்கு ரொம்பவே சூட்டா இருக்கு தெரியுமா? And your eyes, you looking very beautiful. Hey baby, let's have some tequila shots. Shots, shots. என்னாச்சு பிரார்த்தனா? என்ன யோசிக்கிற? அஞ்சனா, உன்கிட்ட நான் உன்னை கேட்கலாமா? கேளு. இல்ல, உண்மையிலே நீ ருத்ராவை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறியா? ஐ மீன், ஏன்னா நான் நோட் பண்ணியிருக்கேன், நீங்க 2 பேரும் ஒரே மாதிரி கிடையாது. உண்மையில நீங்க 2 பேரும் வேற வேற மாதிரி. We are made for each other.
அவர் உனக்கானவர்னு உனக்கு எப்படி தெரியும்? ருத்ரா என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட். சின்ன வயசுல இருந்தே அவள் எனக்கு தெரியும். சின்ன வயசுல இருந்தே நான் ருத்ராவை மட்டும் தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், தெரியுமா உனக்கு? ஆனா அவனா ஒண்ணுமே கிடையாது. எனக்கு தெரியும். எனக்கு ருத்ரா தான் ரொம்ப பெஸ்ட் அண்ட் ஐ லவ் ஹிம். அப்புறம் நான் கல்யாணம் பண்ணா ருத்ராவை மட்டும்தான் பண்ணிப்பேன். அஞ்சனா, உன்கிட்ட நான் எப்படி சொல்றது? இந்த ருத்ரா உன்னை மட்டும் இல்ல, யாரையும் கல்யாணம் பண்ணிக்க தகுதி இல்லாதவன். ஏன்னா அவன் கொலைகாரன். இல்ல அஞ்சனா, இந்த ருத்ரா நல்லவன் கிடையாது, ரொம்ப ரொம்ப கெட்டவன். அப்படி ஒரு துரோகியை நீ கல்யாணம் பண்ணிக்க நான் விடவே மாட்டேன். இந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் பார்த்ததும் எனக்கு நம்ம கல்யாணம் ஞாபகம் வந்துருச்சு. நீ இப்ப கூட எவ்வளவு கார்ஜியஸா இருக்க. ரிஷப், நீங்க என்ன பண்றீங்க? எல்லாரும் பாக்குறாங்க. அட பார்த்துட்டு போட்டோம். நான் ஏன் அவங்கள பார்த்து பயப்படணும்? யார் என்ன சொன்னாலும் நான் உன்னோட ஹஸ்பண்ட் தானே. அட வருங்கள அத்தான். வணக்கம் சார். வணக்கம் மேம். வாங்க மிஸ்டர் ரஞ்சித், சஞ்சனா மேடம், வாங்க வாங்க வாங்க, இன்னைக்கு மஞ்சள்லே கலக்குறோம். பிரார்த்தனா, நீ பார்க்க அப்படியே அந்த நிலா மாதிரி இருக்க. அட, என்னோட கியூட்டி பாய் பொண்ணு அஞ்சனா எங்க போனா? You're looking gorgeous. Thank you, Dad. வா, நம்ம போலாம். இங்க பர்மா, அது சகோதரி தான் மஞ்சள் வைக்கணும் இல்லையா? நீ போய் மஞ்சள் எடுத்துட்டு வாமா. வெயிட். பிரார்த்தனா, இந்த மஞ்சள் சடங்க நீதான் செய்யணும்னு ஆசைப்படுறேன். இங்க பாருமா, அவளும் உன்னோட சகோதரி மாதிரி தான். உன்னோட சகோதரியோட வேண்டுகோள் இது. வா. இன்னைக்கு இந்த மூலிகை உன்னோட எல்லா சந்தோஷத்தையும் அழிக்க போகுது சாரதா. இன்னைக்கு இந்த மஞ்சள் சடங்கோட மஞ்சள் நிறம்
சிகப்பா மாறப்போகுது. அதை பார்த்து நீ கதறு சாரதா, கதறு. உன்னோட எல்லா சந்தோஷமும் இன்னையோட அழிஞ்சிரும். அதை நான் கண் குளிர பார்ப்பேன். உன்னோட உரிமையை அவங்க பறிச்சுட்டாங்க. சாரதா உன்னை அவ பொண்ணாதானே நினைக்கிறா. ஆனா இப்ப பாத்தியா, உன்னை ஒரே செகண்ட்ல ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. உன்னோட கடமை, உன்னோட உரிமை ரெண்டுத்தையும் பறிச்சுட்டாங்க. எங்க பாருமா, நீ உன்னோட உரிமையை விட்டு கொடுக்க கூடாது, இல்ல உன்னை எல்லாத்துலயுமே ஒதுக்கி வச்சிருவாங்க. இல்ல பாட்டி, எந்த பிரச்சனையும் இல்ல. உனக்கு இந்த வீட்டோட மொத்த கதையும் தெரியாதுமா. உன்னோட அம்மா ரீமா இருக்கல, பாவம் அவ ஒரு அப்பாவி. அவ ஏகப்பட்ட கனவுகளோட வாழ்ந்தவ. ஆனா இந்த சாரதா அவ கனவுகள் எல்லாத்தையுமே கலைச்சிட்டா. இப்போ இதோ இவ சாரதா என்ன உன் அம்மாவுக்கு பண்ணாலும் அதே மாதிரி உனக்கு இவ பண்ணிட்டு இருக்கா. நீ உன் உரிமைக்காக போராடிதான் ஆகணுமா. நல்ல நேரம் வந்துருச்சுமா, ஆரம்பிக்கலாம். சாரதா வாமா. ரிஷப். அத்தை, மஞ்சளை யார் எடுத்துட்டு வந்தாங்களோ அவங்க தானே முதல்ல மஞ்சள் பூசணும். ஆமாமா. ஊர்வசி, நீ பார்த்துக்கிட்டே இரு. இவங்க பூசுற இந்த மஞ்சள் இருக்கே, அது ரத்தம் மாதிரி சிகப்பா மாறிடும். சகுனம் அபசகுனமா மாறி கதையே இப்போ மாறப்போகுது. சரி, இப்போ நீங்க 2 பேரும் மாறி மாறி மஞ்சள் பூசிக்குங்க. ப்ரோ, மதி மயங்கிடுச்சா? என்ன டபுள் கிராஸ் பண்றீங்க? கல்யாணம் பண்றது அஞ்சனாவை, ஆனா மஞ்சள் பூசுறது பிரார்த்தனாக்கா? அட, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? மஞ்சள் தானே, கையில மஞ்சள் இருக்கும்போது யாரையாவது தொட்டா ஆகத்தானே செய்யும். அண்ட் எண்ட் ஆஃப் தி டே ருத்ரா எனக்கு தானே. வா போலாம்.
அங்க பார்த்தல்ல, மஞ்சள் சடங்கு கிட்டத்தட்ட முடியவே போகுது. ஆனா மஞ்சள் நிறம் இன்னும் மாறவே இல்லை. எப்படி என்னோட திட்டம் வேலை செய்யாம போச்சு? இது எப்படி சாத்தியம்? ஏன்னா நான் உன்னோட பாட்டில மாத்திட்டேன். கெட்ட சக்திகள் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருச்சுன்னா நாம அதை கண்காணிக்கணும். அதனால என் பார்வை உங்க 2 பேர் மேலேயும் தான் இருந்துச்சு. உங்களோட எல்லா திட்டத்தை பத்தியும் நான் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால நான் அந்த பாட்டில மாத்திட்டேன். அதுக்கப்புறம் நீங்க மஞ்சள்ல கலந்தீங்கல்ல, அது வெறும் சந்தனம் தான். இந்த உலகத்திலேயே ரொம்ப சக்தி நிறைஞ்சது 2 சக்திகள் மட்டும்தான். ஒன்னு துர்கை அம்மனோட சக்தி, இன்னொன்னு ஒரு அம்மாவோட சக்தி. அதனால எப்பவும் ஒரு அம்மா கிட்ட வம்பு வச்சுக்கணும்னு நீங்க நினைக்காதீங்க. என் பொண்ணு மேல ஒரு சின்ன கீறல் விழுந்தாலும் நான் என்னோட மொத்த எல்லையையும் மீறிடுவேன். அப்புறம் நான் உங்களுக்கு கொடுக்க போற தண்டனைய தடுத்து நிறுத்தி உங்க 2 பேரையும் காப்பாத்த இந்த பிரபஞ்சத்துல இருந்து எந்த சக்தியும் வராது. இதை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க.